பாத்தீங்க அப்படின்னா, யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்துல ஒரு நஃபீலான அமல் செய்யறாரோ அவருக்கான கூலி ஒரு ஃபர்லுக்குரிய கூலியா அல்லாஹ் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் யார் ஒரு மனிதர் இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு ஃபர்லான அமலை செய்யறாரோ அவர் மற்ற மாதத்துல செய்யக்கூடிய 70 ஃபர்லுக்குரிய கூலியா அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நன்மைகளை வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அருள் நிறைந்த ஒரு சங்கைக்குரிய ஒரு மாதத்துல நாம இருக்கோம். இந்த முதல் நோம்புல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கை கால் சலாமத்தை கொடுத்து நோம்பு நோக்கக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதே நாள் இதே நேரம் இதே இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் உடல்நிலை சரியில்லாம பல இடங்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுமா அலைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தை பாக்குறோம். நிறைய கஷ்டங்கள் இருக்கிறத பாக்குறோம். ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு நிம்மதியை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சங்கை பொருந்திய மாதத்துல இந்த மாதத்தை நம்ம வீண் பேச்சுகளை கொண்டோ வெட்டியான செயல்களை கொண்டோ வீணடிக்காம அல்லாஹுடைய பிரியத்தை பெற்ற இந்த மாதத்துல அல்லாஹ்க்கு பிடித்தமான அமல் செஞ்சு அதுல நம்ம இந்த மாதத்தை நல்ல அமல்களால அலங்கரிக்கக்கூடிய நசீப் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதிகமா துவா செய்யக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 10 இருக்கு பாத்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒரு 10ஆ பார்க்கப்படுது. 2வது 10 பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு 10ஆ பார்க்கப்படுது. 3வது 10 நரக நெருப்பை விட்டு நம்மளை விடுதலை செய்யக்கூடிய 10ஆ பார்க்கப்படுது. அப்படி அல்லாஹ் தாலா இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நேரத்துக்கும் நொடிக்கும் நிமிஷத்துக்கும் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு நன்மையை வாரி வாரி இறக்கக்கூடியவனா இருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்துல நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் இல்ல இந்த சமூக வலைதளத்துல நம்ம மூழ்கி இருக்கிறத கொண்டோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நன்மைகளை நாமளே பால்படுத்தக்கூடாது. நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு பாவ மன்னிப்பு அடையாம அந்த மாதத்தை கடந்து போயிடுறாரோ அந்த மனிதருடைய மூக்கு அந்த மண்ணி தொடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப காட்டமா சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா இந்த ரமலான் அப்படிங்கிறது பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம். அதுலயே நீங்க பாவ மன்னிப்பு தெரியல அப்படின்னா வேற எந்த மாதத்துல நீங்க தேட முடியும் அப்படிங்கறத நம்ம தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுத்தம் திருத்தமா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதத்தில் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களா இருக்கும். இந்த மாதம் ஒரு பொறுமையுடைய பாதமா பார்க்கப்படுது. இந்த மாதத்துல துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது. அப்போ அப்படிப்பட்ட மாதத்துல நம்ம அதிகமா துவாக்கள் கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அல்லாஹ் தாலா இந்த மாதத்துல அல்லாஹ் தாலாவுடைய வேதமுறை குர்ஆனை இங்க இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆன் இது எப்படிப்பட்ட வேதமா பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு மனிதனை சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு பிரித்து காட்டுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு புத்தகமா இந்த அல் குர்ஆன் நம்மளுக்கு முன்னாடி இருக்கு. அப்படிப்பட்ட அல் குர்ஆனை நம்ம என்ன பண்ணணும், ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அந்த குர்ஆனை வெறும் அரபி வார்த்தையில் மட்டும் ஓதாம அதோடைய தமிழ் பொருளையும் அறிஞ்சு ஓதக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் சமூக ஊடகங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்லயும் வாட்ஸ்அப்ல எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா இப்பதான் ஒரு பல நிமிஷங்களுக்கு முன்னாடிதான் பார்த்திருக்கோம்னு வருது. அதே போல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இப்படி பல சமூக ஊடகங்கள்ல உங்களுடைய தொடர்புடைய அந்த விகிதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆனா அல்லாஹ் தாலா உங்களுக்கு வேதமுறை குர்ஆனை கொடுத்திருக்கானே அந்த வேதத்தோட உங்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா நஊது பில்லாஹி மின்ஹா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நோம்பு வந்தா திருப்பி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கும். அன்றைய காலகட்டத்துல சஹாபா பெருமக்கள் இந்த குர்ஆனை ஒருத்தவங்க தான் முழுமையா வச்சிருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு கடன் வாங்கி படிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனாலே அதிகமா ஹிஃப்ஸ் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குர்ஆன் கிடைக்கிறதுனால அதனுடைய மகத்துவமும் அதோடைய மேன்மையும் அறியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதோடைய உண்மையான அந்த தன்மை தெரிஞ்சுக்காம அதை நம்ம பால்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். நம்ம அதை அலட்சியம் செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். நஊது பில்லாஹி மின்ஹா. இன்னைக்கு மத்தியில நம்மளுக்கு ஒரு தேர்வு வைக்கிறாங்க, இதுதான் புக்கு, இதை படிச்சு இதுல என்ன கேள்வி கேட்கப்படும், இதை படிச்சாதான் நீங்க பாஸ் ஆகலாம்னு சொன்னா எத்தனை பேர் புக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் திருப்பி படிப்போம். அதுக்கு எத்தனை நாட்கள் டைம் கொடுத்தாலும் சரி, குறைந்த நாட்கள் டைம் கொடுத்தாலும் சரி, அதிக நாள் டைம் கொடுத்தாலும் சரி, நம்ம உழுந்து படிப்போம். ஆனா இந்த வேதமுறை குர்ஆன் அப்படிங்கிறது உங்களுக்கு மறுமைக்கும் பயன்பு தரக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு. அந்த புத்தகத்தை எத்தனை பேர் திருப்பி பார்க்கணும், எத்தனை பேர் அதோடைய தமிழ் அர்த்தத்தை படிக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளே. இந்த ரமலான் அப்படிங்கிறது ஒரு பயிற்சிக்குரிய ஒரு மாதம். இந்த ரமலான்ல நீங்க செய்யக்கூடிய பயிற்சி தான் மீதி இருக்கிற 11 மாதத்துக்கான பிரதிபலிப்பா இருக்கும். இந்த ரமலான்ல நீங்க பயிற்சி எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மீதி 11 மாதங்கள் உங்களுக்கு அது ஒரு நன்மை தராது. அந்த பயிற்சி பயன் அளிக்காது. நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம்னா எப்படி பயன் அளிக்கும்? நம்மளுடைய இந்த மாதத்தை கண்ணியமான முறையில நம்ம செலவழிக்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கும். நோம்புன்னு சொன்னா நம்மள பெரும்பான்மையான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகிய விஷயம் என்ன அப்படின்னா வயிற்ற பட்டினி போடுறோம், ஒரு வேளை சாப்பிட்றோம், மீதி கூடிய 2 வேளை சாப்பிடல, அதுக்கப்புறம் இஃப்தாருடைய உணவு சாப்பிட்றோம், அவ்வளவுதான். ஆனா நோம்பு அப்படிங்கிறது உண்மையில என்ன, வெறும் வயிற பட்டினி போடுறதா நோம்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அதனாலதான் நீ இறையச்ச முடியவர்களா ஆகலான்னு அல்லாஹ் சொல்லி காட்டானா? இல்லையே. நோம்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு உறுப்பு செய்யக்கூடிய ஒரு
ஒரு அந்த ஒரு உறுப்பு செய்யக்கூடிய ஒரு தியாகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உறுப்பும் செய்யக்கூடிய ஒரு அழகிய ஒரு விஷயம் தான் நோன்பு. அது எப்படிமா இவ்வளவு நாள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா, நாங்க ஆகாரம் எடுத்துக்காம சகருடைய நேரத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இஃப்தாருடைய நேரத்துல தான் சாப்பிடுவோம், இப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா, நோன்பு அப்படிங்கிறது உடல் உறுப்பும் செய்யக்கூடிய ஒரு அழகிய ஒரு தியாக உணர்வு. அது எப்படிமா ஒரு முழு உறுப்பும் எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செய்யும். நல்லா சொல்லி காட்டுறோம். ஒரு கண் நோம்புன்னு இருக்கணுமா, நம்ம உடல் உறுப்புல இருக்கக்கூடிய நம்ம ஒரு கண் நோம்புன்னு இருக்கணுமா, நீங்க இதை செய்யுங்க. அல்லாஹ் தஆலா எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு நீங்க பார்வையில தடுத்திருக்கீங்களா பாத்தீங்களா, அதுதான் ஒரு கண் செய்யக்கூடிய நோன்பு. நம்மளுடைய காது நோம்புன்னு இருக்கணுமா, அல்லாஹ் தஆலா எதெல்லாம் கேட்க கூடாதுன்னு தடுத்திருக்கான் பாத்தீங்களா, அதெல்லாம் விட்டு உங்க காதை மூடி கொள்ளுறீங்க பாத்தீங்களா, அதுதான் காது செய்யக்கூடிய நோன்பு. இதே உங்களுடைய நாவு நோம்புன்னு இருக்கணுமா, அல்லாஹ் எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தடை வச்சிருக்கிறானோ அதெல்லாம் பேசாம நீங்க பாதுகாத்து இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் நாவு செய்யக்கூடிய நோன்பு. இப்படி ஒவ்வொரு உடல் உறுப்புலையும் அல்லாஹ் எதை ஹலாலா செய்யணும் எதை ஹராம்னு சொல்லி செய்யக்கூடாதுன்னு தவிர்த்திருக்கானோ அதை விட்டு தவிர்த்திருந்து நீங்க முழுமையா ஒரு நோன்பை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஒரு சிறந்த நோன்பா பார்க்கப்படுது. அதனாலதான் தூதர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு வாழ்நாள்ல ஒரு நோன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 வருட காலம் அவங்க நரகத்துக்கும் அவங்களுக்கு இடையான தூரம் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட நோன்புக்கு தான் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி காட்டப்படும். அந்த நோம்புடைய கண்ணியத்தையும் மேன்மையும் நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களா இருக்கும். பல பேர் இந்த நோம்புடைய காலகட்டத்துல தூக்கத்திலேயே கழிக்கக்கூடிய மக்களா பாக்குறோம். நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த நோம்பு தூக்கத்திற்கான மாதம் கிடையாது. இந்த நோம்பு இந்த உலக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. உங்களுடைய தீனை நீங்க வளர்த்துக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. உங்களுடைய தூக்கத்தை இது அதிகப்படுத்தக்கூடிய மாதம் இது கிடையாது. உங்களுடைய அமல்களை நீங்க ஆர்வம் கொள்ளணும், நீங்க குர்ஆனை படிக்கணும், இன்னும் அந்த மார்க்க விஷயங்களை ஆர்வம் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னும் இந்த மாதத்தை அல்லாஹ் இன்னும் நெருக்கமாக்குறதுக்கு காரணமும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதமுடைய மகன் என்ன அமல் செஞ்சாலும் அவனுக்கான கூலிய நான் ஒரு மலக்கு கொண்டுதான் நான் கொடுக்கிறேன். ஆனா அவன் நோன்பு வச்சான்னு சொன்னா அதுக்கான கூலியை மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு தெரியும், நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான கூலி 700 மடங்கு கூட இருக்கும். அதுக்குன்னு ஒரு மலக்குமார்கள் இருப்பாங்க, நிர்ணயிச்சு கொடுப்பாங்க. ஆனா நோம்புடைய கூலி இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா நோம்புடைய கூலியாக நானே இருக்கிறேன்னு சொல்றான். அவனுக்காக வைக்கிறீங்க, நான் உங்களுக்கு கூலி கொடுக்கிறேன்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறானே, அந்த நோன்பு வைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நோன்பு அவ்வளவு ஒரு சிறப்பு கொண்டு அந்த நோன்பு அந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம ஏன் சங்கைப்படுத்த மாட்டோம்? பல நேரங்கள்ல பால்படுத்திடுறோமே, துணிமணி வாங்குறோம் அப்படின்னு ஒரு நாள் செலவிடுறோம், பல நாள் அதுக்காக வேண்டி ஒரு ஆர்னமெண்ட் தேடுறோம். இப்படி பல நேரங்கள் கடைசி 10கள்ல ஒற்றைப்படை இரவுகளை தேடுங்க அப்படின்னு நம் தூதர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எத்தனை பேர் அடைஞ்சுக்கிறோம்? ஏதோ ஒரு இரவு மட்டும் புதுசா புடிச்சுக்கிட்டு அதுதான் லைலத்துல் கத்ரா இருக்குமோன்னு உளுந்து அன்றைக்கு மட்டும் சொல்லக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பாக்குறோம். நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு வாட்டி ஆயிஷா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்றீங்களே அது எப்படிப்பட்ட இரவு, அது எப்ப நாங்க தேடுறதுன்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க ரமலானுடைய கடைசி 10 இரவுகள்ல ஒற்றைப்படை நாள்கள்ல நீங்க தேடிக்கொள்ளுங்க. யா ரசூலல்லாஹ், அந்த ஒற்றைப்படை நாள்கள் என்ன அப்படின்னு கேட்கும் போது பிற 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகள்ல ஏதாவது ஒரு இரவு ஒற்றைப்படை இரவுகளா இருக்கலாம். அதுல லைலத்துல் கத்ருடைய இரவா இருக்கலாம். சோ அதனால நீங்க அந்த ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம தூதர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். சோ அப்படிப்பட்ட இரவுகளை அடையக்கூடிய நசீபு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும். அது எப்படி ஆரோக்கியத்தோட அறியக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். ஏன்னா நாம இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படின்னா, பனி போய் வெயில் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பல வீடுகள்ல பாக்குறோம், எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் வருது, கிளைமேட் சேஞ்சஸ், இதெல்லாம் தாண்டிதான் நம்ம நோம்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய அருள் அதுல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல நோன்பை நம்ம முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு மக்களா இருக்கும். நோன்பு அப்படிங்கிறது ஒரு கேடயம் நம்மளுக்கு சொல்லி காட்டப்படுது. எப்படி ஒரு மனிதன் போர்க்களத்துல நிக்கும் போது அவனுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேடயம் செயல்படுமோ, அது போல ஒரு மனிதன் நரகத்துக்கு போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு கேடயமா இந்த நோன்பு இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லி காட்டப்படுது. இவ்வளவு சங்கையும் மேன்மையும் இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் தஆலா சுவர்ணத்திலேயே ஒரு வழியை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். யாரு நோன்பு நோக்குறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தனி சொர்க்கத்தையே அல்லாஹ் ஏற்படுத்திக்கிறான். அந்த சொர்க்கத்தின் பேரு ரய்யான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான் மறுமையுடைய நாள்ல, யாரெல்லாம் நோன்பு நோற்றீங்களோ அந்த சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப யாரெல்லாம் வந்து அந்த நோம்பு நோட்டிருக்காங்களோ அந்த சொர்க்கத்துக்கு எல்லாரும் போவாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த சொர்க்கத்தின் கதவு வந்து அடைக்கப்படும். வேற யாருக்குமே அந்த கதவு திறக்கப்படாது, நோம்பாளிகளை தவிர. சோ அப்படிப்பட்ட சிறப்பும் மேன்மையும் அல்லாஹ் இந்த நோம்புல ஒவ்வொரு விஷயத்திலயும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கான். நம்ம இந்த நோம்புல கொடுக்கக்கூடிய சதக்காவா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட நோம்புல ஒரு நாளையும் ஒரு நிமிடத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வீணடிச்சிடக்கூடாது. அந்த வீணடிப்பின் பக்கமே நம்ம போயிடக்கூடாது. முழுமையா இந்த ரமலான்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்யக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கணும். திக்ர்கள்ல நம்மளுடைய நாக்கை என்ன பண்ணணும், நிலைக்கக்கூடியவங்களா இருக்கணும். குரானை ஓதக்கூடியவங்களா இருக்கணும். குரானை தமிழ் அர்த்தத்தோட ஓதணும். உங்களுடைய மொழி என்னவோ அந்த அர்த்தத்தோட ஓதுங்க. அப்போதான் உங்களுடைய கல்போட அந்த கலாம் வந்து என்ன ஆகும், நெருக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதத்துல அதிகமா துஆ கேளுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவைகள் இருக்கு. இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கும் போது ஒரு மனிதன்கிட்ட போய் புலம்பி ஒன்னும் ஆக போறதில்ல. எல்லாத்தையும் படிச்சு பரிபாலிக்கக்கூடிய நம்ம ரப்புல் ஆலமீன்ட்ட நீங்க முறையிடுங்க. இந்த நாள்ல தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு நீங்க எழுந்திருச்சு துஆ செய்யுங்க. சஹருடைய நேரம், அந்த நேரத்துல பரக்கத் செய்யக்கூடிய இஃப்தாருடைய நேரத்துல கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுது. அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும் போது இந்த ரமலானை வந்து நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில நம்ம வந்து இந்த ரமலானை பயன்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். நோம்பாளிக்கு இருவிதமான மகிழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி காட்டப்படுது. அது என்ன இருவிதமான மகிழ்ச்சி அப்படின்னா, ஒண்ணு அவங்க நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது. இரண்டாவது, மறுமையில அவங்க அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லி காட்டப்படுது. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட சிறப்பும் சங்கையும் இந்த ரமலானுக்கே இருக்குது. அப்படிப்பட்ட ரமலானை அழகிய முறையில வரவேற்கக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் சேர்த்திருக்கிறான். எவ்வளவு மக்கள் இந்த ரமலானை அடைஞ்சு கூட அதை வைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும் போது அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை அடைஞ்சு ரமலான் நோன்பை வைக்கக்கூடிய நசீபை கொடுத்து இவ்வளவு பெரிய சபையில நம்மள ஒன்று கூட்டி இருக்கிறானே. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நம்மள சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துல ஒன்று கூட்ட எல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வானாக என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த பயான்ல ஒரு சில கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு ஆன்சர் தெரியுதோ இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். இந்த ரமலானுடைய சிறப்பை பார்த்தோம். எந்த ஒரு அமல் செஞ்சாலும் நம்மளுக்கு ரெட்டிப்பு கூலி கொடுக்கப்படுது அப்படின்னு. அந்த அடிப்படையில ஒரு மனிதர் அந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு ஃபர்லான அமல் செஞ்சாரு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு நன்மை அல்லாஹ் கூட்டி கொடுக்குறான் அப்படிங்கறத சொல்ல முடியுமா? மற்ற மாதங்களை விட 70 மடங்கு அதிகமா. மாஷா அல்லாஹ். ஒற்றைப்படை இரவுகள் அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. அந்த ஒற்றைப்படை இரவுகள் எத்தனை நாள், எதெல்லாம் ஒற்றைப்படை இரவுகள்னு சொல்லி காட்டுறாங்க? 5 இரவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல நீங்க வந்து ஒற்றைப்படையை தேடிக்கொள்ளுங்கள். ஆனா 5லயும் தொழணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு ஒரு கேடயம்னு சொல்லப்படுது இல்லமா, அது எதுக்கான கேடயமா பார்க்கப்படுது? பாவத்திலிருந்து காக்கும் கேடயம். அதுக்கு அடுத்ததா பாதுகாக்கக்கூடிய கேடயமா பார்க்கப்படுது. புரியலமா, வாய்ஸ் கேட்கல. நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமா பார்க்கப்படுது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்மா. நம்ம எந்த விஷயத்த கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பானாக அப்படின்றப்பலாம் என்னுடைய உரையை முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் நாளை வந்து சிறப்பா ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல மீதி இருக்கக்கூடிய 29 நாட்களையும் அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் சிறப்பாக்கி தரட்டும் அப்படிங்கிற துஆவை நம்ம வாழ்நாள் அதிகமா செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய வாழ்நாள்ல 8 முறை தான் அவங்க நோன்பை வந்து சந்திச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய உம்மத்தாகிய நாம பல வருட காலம் நோன்பை சந்திக்கிறோம். ஆனா அந்த நோம்புடைய தாக்கம் நம்மளை எப்படி மாத்திருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா அது ஒரு துளி கூட இல்லை. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றாங்க நம் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்வியல்லையே 8 முறை தான் ரமலான் வந்திருக்கு. ஆனா அல்லாஹ் அவங்களுடைய சமுதாயமாக நம்மளுக்கு எத்தனையோ வருட காலம் நம்ம ரமலானை கடந்து வந்திருக்கோம். இந்த வருடம் போல போன வருடம் நம்ம ரமலான் அடைஞ்சிருக்கோம். என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நம்ம கல்வி எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அது கொஞ்சம் சிந்திச்சு ஆராயக்கூடிய ஒரு மக்களா அல்லாஹ் தாலா அவங்களையும் இனிமே ஆக்கணும். வெறும் விஷயங்களை காதோர கேட்டு இந்த நிமிஷம் கேட்டோம் அடுத்த நிமிஷம் மறந்துடும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபையும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற துஆவை இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்நாள்ல அதிகப்படுத்திக்கோங்க.